அது மட்டுமல்ல, ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, உலகத்தில் பிறந்துட்டோம், மறுபடியும் நம்ம ஏன் பிறக்கணும்? மறுபிறப்பு ஒன்று இருக்கிறது. அந்த மறுபிறப்பு என்றால் என்ன? அதுதான் பாருங்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே மறுபடியும் ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமா? இயேசு சொன்னார். மறுபடியும் பிறந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும், தேவனுடைய ஆளுகையின் கீழே வர முடியும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வைத்திருக்கிறதான சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆளுகை எல்லாமே அந்த மனிதனுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சொன்னார், வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதல் தருகிறாராம். ஆக இன்றைக்கு வருத்தம் இல்லாத ஆள் இல்லை, பாரம் இல்லாத ஆள் இல்லை. யாருக்கு இருந்தாலும் வருத்தங்கள், பாரங்கள் நிச்சயமாக தான் இருக்குது. சிலருக்கு பணம் இருக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லை. சிலருக்கு சந்தோஷம் இருக்கு, பணம் இல்லை. இப்படி ஏற்ற குறைவு தான் உலகத்தில். அதுக்கெல்லாம் தீர்வு என்ன? நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே. இவ்வளவுதான் நான் உழைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில